அனைவருக்கும் வணக்கம். இன்று எமது காணொளியில் நாம் பார்க்கப் போவது போதிய அளவு நீர் அருந்தாவிட்டால் நமது உடலுக்குள் நடப்பது என்ன. தயவு செய்து எமது வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் நமது உடலின் உள்ளே இருக்கும் நீரளவு மெதுவாக குறைய ஆரம்பித்து பல உடலியல் பாதிப்புகள் ஒன்றின்பின் ஒன்றாக தோன்றத் தொடங்குகின்றன. 3D மெடிக்கல் அனாட்டமி காட்சியில் மனித உடல் வெளிப்படையாக காட்டப்பட்டு உட்புற உறுப்புகளில் நீர் குறைவதால் ஏற்படும் மாற்றங்கள் தெளிவாக பார்க்க முடிகிறது. முதலில் உடலில் உள்ள குறைந்த தண்ணீரை பாதுகாக்க சிறுநீரகங்கள் முயற்சிப்பதால் சிறுநீர் அதிக அடர்த்தியாகவும் கருமஞ்சள் நிறத்திலும் வெளியேறுகிறது. அதே நேரத்தில் உமிழ்நீர் சுரப்பிகள் சரியாக செயல்பட முடியாததால் வாய் உலர்ந்து எரிச்சலுடன் உணரப்படுகிறது. உடல் திசுக்கள் ஈரப்பதத்தை இழக்கும்போது குறிப்பாக மெல்லிய தோல் கொண்ட கண்களைச் சுற்றிய பகுதி தளர்ந்து கண்கள் உள்ளே சென்று குன்றியது போல் தோன்றுகின்றன. தண்ணீர் குறைவதால் இரத்த ஓட்டம் தோலிலிருந்து தசைகளுக்கு திருப்பப்படுவதால் உடல் வெப்பம் அதிகரித்து சோர்வு, தசைப்பிடிப்பு மற்றும் மயக்கம் போன்ற அறிகுறிகள் வெளிப்படுகின்றன. உடலில் போதுமான திரவம் இல்லாத நிலை மூளையை பாதிக்கிறது, தொடர்ந்து தலைவலி ஏற்படச் செய்கிறது. தோல் அடுக்குகளில் ஈரப்பதம் குறையும்போது தோல் உலர்ந்தும் மங்கலாகவும் சிறு சுருக்கங்களுடன் காணப்படுகிறது. இரத்த அளவு குறைவதால் இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடிக்க ஆரம்பித்து மார்பு படபடப்பு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் உருவாகிறது. இதற்கு காய்ச்சல், வாந்தி மற்றும் கடுமையான வயிற்றுப்போக்கு போன்ற காரணங்களும் இணைந்து பாதிப்பை அதிகரிக்கின்றன. மேலும் பெருங்குடை உணவிலிருந்து அதிகமாக தண்ணீரை உறிஞ்சுவதால் மலச்சிக்கல் ஏற்பட்டு அதனுடன் தொடர்புடைய உடல் எடை அதிகரிப்பும் நிகழ்கிறது. ஆனால் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும்போது உடல் மீண்டும் சமநிலையை அடைந்து நீர் உடல் முழுவதும் சீராக ஓடி ஆரோக்கியமும் சக்தியும் நிறைந்த ஒரு முழுமையான நிலைக்கு திரும்புகிறது.